குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் முன்னேறணுன்னா, நம்ம சுய முன்னேற்றத்துக்கு நம்ம வாழ்க்கையில் மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டோம்னா இந்த வழி தாங்க. இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பலன் இருக்கும். அது என்ன வழின்னா, நம்ம எப்பெல்லாம் அடுத்தவங்களை பற்றி பேச தோணுதோ, அடுத்தவங்களை பற்றி நினைக்க தோணுதோ, பிறருடைய பொசஷன்ஸ், அதாவது பிறர்கிட்ட என்ன இருக்குது, அவங்க எந்த மாதிரியானவங்க, அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட என்ன பேசுனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வமாக இருக்கிறது தான் ஹியூமன் டெண்டன்சி, நார்மலான மனித இயல்பு. என்னென்னா, அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னிப்பாக கவனித்து அதை இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறது, அசை போடுறது. இதுதான் உலகத்திலேயே மிகவும் ஆனந்தமான ஒரு விஷயம் மனிதனுக்கு. தன்கிட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தட்டி தூக்கி எறிஞ்சிச்சுன்னா அதை நீக்கிட்டு இல்லை, அதை மறந்துட்டு அடுத்தவங்களை பற்றி அந்த நம்மள்கிட்ட உள்ளதில் ஒரு 100ல் 1 பங்கு அடுத்தவங்கள்ட்ட இருக்கும், அந்த 1 பங்கை 100ஆக பெருக்கி அடுத்தவங்கள்ட்ட நம்ம பேசி ஆனந்தப்பட வேண்டியது. புறம் பேசுதல். இந்த புறம் பேசுதலை மட்டும் நம்ம ஒதுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றத்துக்கு தடையே இல்லை. ஆனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு என்ன பயிற்சின்னா, நம்ம எப்படி இப்போ இஸ்லாமியர்கள்லாம் நோன்பு இருப்பாங்க ரமதானில் 30 நாள், கண்டிப்பாக அவங்க சாப்பிடவும் கூடாது, குடிக்கவும் கூடாது 14-15 மணி நேரத்துக்கு. என்ன காரணம்னா, மேலே உள்ளவன் இறைவன், யாருமே மனிதர்கள் பார்க்கல, ஆனால் இறைவனுக்கு கட்டுப்பட்டு அந்த ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு அவங்க அந்த 14 மணி நேரம் 15 மணி நேரம் சாப்பிடவும் குடிக்கவும் மாட்டாங்க, சூரிய உதயத்துலேருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும். அப்போ யாரோ பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டுப்பாட்டில் இருப்பாங்க. அதே கட்டுப்பாடு நம்ம எப்போல்லாம் இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேச தோணுதோ, அடுத்தவங்களை பற்றி தவறாக திரித்து பேச தோணுதோ, அப்போல்லாம் அதெல்லாம் செய்யக்கூடாது. நம்ம மனசை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்த விஷயத்துக்கு புறம் சொல்கிறது, அதுதான் புறம் பேசுதல். அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது தாங்க பேராசை, பொறாமை, வஞ்சகம், வெறுப்பு, எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம், ஒரு ஊற்று அப்படின்னா இந்த அடுத்தவர்களை பற்றி பேச ஆரம்பித்தல். அதை பேச ஆரம்பித்தா அது புதகுழி, அதை உள்ளார வீழ்த்தாமல் விடாது. அதுக்கு தான் இந்த பயிற்சி. எப்படி நோன்பு இருக்கிறாங்களோ இஸ்லாமியர்கள், அதே மாதிரி நீங்கள் இதை தவிர்த்துட்டு புறம் பேசாமல் இருந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பயிற்சி அப்பப்போ வரும். கொஞ்சம் தவிர்த்துட்டு திருப்பி முயற்சி பண்ணுறது. இந்த மாதிரி முயற்சி பண்ணினா என்ன வேணால் நிறைய டைம் கிடைக்கும். அப்போ நம்மள்கிட்ட உள்ள விஷயங்கள் என்ன திருத்திக்கலாம், என்ன முன்னேற்றலாம், நம்மள்கிட்டே எவ்வளோ விஷயம் திருத்துறதுக்கு இருக்குது, அடுத்தவனை பற்றி நான் சொல்ல போனேனே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமே வெட்கி தலை குனிகிற ஒரு தருணம் வரும் நம்ம இந்த பயிற்சியை அடிக்கடி பண்ணுறப்போ. அதை நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக அதற்கான பலன் கண்கூட நம்ம பார்க்கலாங்க. அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஆனால் அதை மட்டும் நம்ம செஞ்சு முடிச்சிட்டோன்னா நம்மை போன்ற சிறந்த வெற்றியாளர்கள் யாரும் இல்லை. மிக்க நன்றி பார்த்தமைக்கு. தேங்க்யூ கைஸ்.